பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வாராக. இன்றைக்கி ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நம்ம லைஃப்பில் சில நேரங்களில் நம்ம நினச்சி பார்க்காத சில நஷ்டங்கள் வரும், நினச்சி பார்க்காத சில அவமானங்கள் வரும், நினச்சி பார்க்காத இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடிய சில சம்பவங்களினூடாக நம்ம பயணிப்போம். ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த மாதிரியான நெருக்கடி வருது, ஏன் இப்படி நான் அவமானப்படுத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கும் போது பல விதங்களில் காரணம் காட்டுவோம். ஏன்னா நமக்கு அப்படி பழகி போச்சு பாருங்க. இந்த பிரச்சனைக்கு காரணம் இவங்க தான், இந்த பிரச்சனைக்கு காரணம் இவங்க தான், இவங்களால தான் எனக்கு இவ்வளோ அவமானம், இவங்களால தான் இவ்வளோ நெருக்கடி. ஆனால் உண்மை என்னன்னா, பல நேரங்களில் இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் பலர் அல்ல, நான் தான். நம்மை நாமே சரிப்படுத்தி கொண்டோமானால் எல்லா பிரச்சனையிலிருந்து நம்ம விடுதலை ஆயிடலாம், எல்லா சூழ்நிலையிலிருந்து நம்ம மாறிடலாம். கவனிங்க, ஆமாம், எப்போ நம்ம பாதையை மாற்றுறோமோ, எப்போ நம்ம பார்வையை மாற்றுறோமோ, அப்போ தான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. இங்கே ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாமை குறித்து 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12:9. அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்தில் பஞ்சம் உண்டாயிருந்தது. தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாம் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி பயணிக்கிறார். அவருடைய பயணத்தில் திடீரென்று அந்த பயணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற அந்த பாதையில அவர் இருக்கிற இடத்தில் பஞ்சம் உண்டாகிறது, நெருக்கடி உண்டாகிறது. உடனடியாக அவர் தன்னுடைய பாதையை கொஞ்சம் திசையை திருப்பி எகிப்துக்கு போனார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எகிப்துக்கு போனா என்ன நடந்துச்சு? ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாரால அந்த எகிப்து தேசத்து ராஜா கொண்டு போய் தன்னுடைய அரண்மனையில வைத்து அவளை மனைவியாக்கி கொள்வதற்கு விரும்புகிறான். சூழ்நிலை ஏனென்றால் அவள் மிகுந்த அழகுள்ளவள். அவளுடைய அழகை பார்த்து எகிப்தியர்கள் அவளை அங்கே கொண்டு போகிறார்கள். ஆபிரகாமும் தன் உயிருக்கு பயந்து அவளை தன்னுடைய சகோதரி என்று சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் அந்த எகிப்தினுடைய ராஜாவினுடைய குடும்பத்தை வாதித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அங்கே வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, சாராளி நிமித்தம் ஆபிரகாமுக்கு நிறைய வெகுமதிகளை கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுவேன், அது பரிசு என்று சொன்னாலும் ஆபிரகாமால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் தன்னுடைய மனைவியை பணைய வைத்து அவர்கள் மனைவிக்காக கொடுத்த பரிசு என்று சொல்லுவார்கள். நல்லா கவனிங்க, எந்த ஆண்மகனாலும் இந்த மாதிரியான வேதனையும் அவமானத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, சகிக்க முடியாது. ஏன் இப்படிப்பட்ட பாதையினுடையாக ஆபிரகாம் பயணிக்க வேண்டியது அவசியமா இருந்தது? ஒரே ஒரு காரணம், பாதையை மாற்றிக்கொள்ள விரும்பினார். நான் சொல்லுவேன், ஆண்டவர் கானானுக்கு போகும்படிக்கு அவர் பாதையை நேர் திருப்பும் போது கொஞ்ச காலத்தில் ஏற்பட்ட அந்த நெருக்கம், கொஞ்ச காலத்தில் ஏற்பட்ட அந்த பஞ்சம் அவர் பாதையை சற்று எகிப்துக்கு போக திருப்பியதாக நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக எகிப்துக்கு போனதுனால தான் தன் மனைவி வேறொருவனிடத்திற்கு கொண்டு போகப்படுவதற்கான நிர்பந்தமான நிலை தள்ளப்பட்டது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில் வருகிற கொஞ்ச கால பாடுகள், கொஞ்ச கால பிரச்சனைகள், கொஞ்ச கால நெருக்கடிகள், கொஞ்ச கால உபத்திரவங்களை பார்த்து நீங்கள் உங்கள் பாதையை தயவுசெய்து திருப்ப வேண்டாம். கர்த்தர் உங்களை எந்த பாதையில் நடத்துறாரோ, எந்த திசையில நடத்துறாரோ, எந்த விதத்தில் நடத்துறாரோ அந்த பாதையிலே பயணிக்க ஒப்பு கொடுங்கள். நான் சொல்லுவேன், அதுதான் தேவ சித்தம். தேவ சித்தத்துக்கு மாறாக நம் பாதையை திருப்பும் போது, தேவ சித்தத்துக்கு மாறாக நம்ம பட்டணத்தை மாற்றும் போது, தேவ சித்தத்துக்கு மாறாக நம்முடைய இடத்தை மாற்றிக்கொள்ள முற்படும் பொழுது அங்கே நாம் பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது, அங்கே நாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டிய நிலைமை வருகிறது, அங்கே நாம் தலைகுனிவுகளை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை வருகிறது. இன்னைக்கு இரவில் இந்த காணொலியை பார்க்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பஞ்சம் வந்தாலும், நெருக்கடி வந்தாலும், உபத்திரம் வந்தாலும் தேவ சித்தம் எது, தேவன் என்னை எந்த பாதையில் நடத்துகிறார், தேவன் என்னை வழி நடத்துகிற வழி எது என்பதை தெளிவாக புரிந்து அந்த வழியிலே நடப்பதற்கு உங்களை அர்ப்பணிப்பும் போது உங்கள் தலைகுனிவுகள், உங்கள் அவமானங்கள் எல்லாம் ஆச்சரியமான ஆசீர்வாதங்களாக மாற்றுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை சரியான பாதையில் நடத்தி உங்களை சீர்படுத்துவாராக என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமையில் ஆண்டவரே, இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே தலையிடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் காட்டுகிற பாதையிலே நடக்க, நீர் காட்டுகிற திசையிலே பயணிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. நிரந்தரமற்ற நெருக்கடிகளையும் அவமானங்களையும் பார்த்து தங்கள் பாதைகளை திருப்பிக் கொள்ளுகிறவர்களுடைய உள்ளத்தில் கர்த்தர் பேசுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவமானங்கள், தோல்விகள், ஆண்டவரே, வேதனைகளுக்கு நடுவில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றி உம்முடைய சித்தத்தின் மையத்தில் கொண்டு வந்து நிறுத்தி நீர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவ கிருபை மூடிக்கொள்ளட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
God bless you. Have a good night. இன்னைக்கு நைட் ஒரு தீர்மானத்தோட கடந்து போங்க. நாளைக்கு காலையில கர்த்தர் உங்களுக்கு காட்டுகிற பாதையில பயணிக்க அர்ப்பணிங்க. உங்க வாழ்க்கையில ஆச்சரியமான காரியங்களை பார்ப்பீர்கள். ஆமென். God bless you.